அதாவது ஆயிலை கணக்கிடுவது எப்படி அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி தான் ஆயிலை கணக்கிடணும். ஒருவருக்கு எந்த வயதில் நன்மை நடைபெறுகிறது, எந்த வயதில் சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பெருவிரலுக்கு கீழே இந்த சுக்கரமேட்டிலிருந்து ஒரு ரேகை அப்படி நடுப்புற அப்படி ஆரம்பிச்சதுன்னா இந்த வயது ஆயில் ரேகை, இது ஆயில் ரேகை வெட்டும் இடம். இது வந்து கரெக்டாக வந்து 35 40ன்னு வச்சு 35ன்னு வச்சுக்குவோம். இப்போ இதிலிருந்து இப்படி வர்றது, இப்படி வர்றது, இந்த பக்கம் வர்றது, இது வந்து 60, இது வந்து 10 15, இந்த மாதிரி இடைப்பட்ட வயதில் அப்படி வருதுன்னு வச்சுங்க. அப்படிதான் ஆயிலை நம்ம கணக்கு பண்ணணும். இது வந்து இந்த ஆயில் ரேகை வந்து முழுசா 70 வயசுன்னு கணக்கு பண்ணணும். 70 வயசுன்னு கணக்கு பண்ணோம்னா இப்ப இந்த ரேகையில எந்த இடத்துல நல்ல குறிகள் இருக்கு, நல்ல இது இருக்கு, அது எப்ப நடைபெறும்னா இந்த ஆயில் ரேகையை வச்சு இங்க இருந்து இது வரைக்கும் 70 வயசுன்னு கணக்கு பண்ணணும். இந்த மைய புள்ளியிலிருந்து இந்த பக்கம் வந்ததுன்னா இது 35 வயசு, இது கணக்கு 35 வயசு, இந்த வயசு வந்து 35. அப்ப இங்க வந்து ஒரு 10 15, இங்க வந்து 20 25, இங்க 30, இங்க 35, இங்க வந்து 40 45, இங்க 60, இங்க 70, இப்படி கணக்கு பண்ணும். இந்த வயதில் இவர்களுக்கு இப்போ ஒரு இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நல்ல குறிகள் இருக்கு சார், அதாவது அதிர்ஷ்ட குறிகள் இருக்கு. அந்த குறிகள் எந்த வயதில் வேலை செய்யும் அப்படிங்கிறதையும், ஒரு தீமை நடக்கிறது அப்படின்னா இப்ப இருதய ரேகையிலோ புத்தி ரேகையிலோ ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போறதுக்கான ரேகைகள் வெட்டு துண்டு இருக்குது, எந்த வயதில் நடைபெறுங்கிறத இந்த ஆயிலை கனெக்ட் பண்ணி இந்த ஆயில் ரேகையிலிருந்து இந்த ரேகைகளை வந்து கரெக்ட் பண்ணி அப்பதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப அக்யூரேட்டா கண்டுபிடிக்கிற வேண்டிய விஷயம். இதுல அனுபவம் நிறைய இருந்து கரெக்டா நம்ம பண்ணணும். ஆயில் ரேகையை இந்த ரேகை இப்படி கிராஸ் பண்ணி பார்த்தோம்னா எந்த இடத்துல எந்த நேரத்துல நல்லது நடைபெறும், அதிர்ஷ்டம் நடைபெறும், வாழ்வில் உயர்வார்கள் தாழ்வார்கள்ங்கிறத நம்ம கைரேகையில இந்த மாதிரி ரேகையை ஆயில கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு இந்த நடு இதுல இருந்து போட்டோம்னா உங்களுக்கு நன்மை எப்பொழுது நடைபெறும், தீமை எப்பொழுது நடைபெறும், எந்த வயதில் உங்கள் வாழ்வில் உயிர்வீர்கள் அப்படின்னு ஒரு அதிர்ஷ்ட குறி இருந்ததுன்னா எப்போ வாழ்வில் உயிர்வீர்கள்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.